வணக்கம். நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் டியூஸ்டே எக்ஸ்பைரி டேட்டா பத்தி கொஞ்சம் செக் பண்ணிடலாங்க. நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கலாங்கிறதை பார்த்துருவோம். இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு நம்ம கொடுத்திருந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நீங்களே வந்து ஆக்ட் பண்ணிட்டீங்கன்னா 52 புள்ளிகள் கொடுத்துருப்பேன். அது ஓப்பன்ல இருந்து 52 பாயிண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டா எக்ஸாக்டா 26,000ங்கிறது பையபிள் லைனா செயல்பட்டு இருக்கும். மார்க்கெட் அதுக்கு மேல இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸை போய் ரீச் பண்ணவில்லை. சரிங்களா? இது ரெகுலரா வந்து இன்னைக்கு போன மார்க்கெட்டு எனக்கு தெரிஞ்சு சுத்தமா வால்யூம் இல்லாம அப்சைடு போயிருக்காரு. இது நாளைக்கு என்ன பண்றாருங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். வால்யூம் சுத்தமா இல்லைங்க. நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, பார்க்கலாம். எப்படியா இருந்தாலும் நம்ம ஸ்டே ஆன் வேல்யூஸ் தான் சொல்ல போறோம். எது வால்யூம் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, மார்க்கெட்டுங்கிறது அதனுடைய விலைக்குள்ள மட்டும்தான் செயல்படுங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? அதனால நம்ம அதை பத்தி ஒன்றும் டிஸ்கஸ் பண்ண வேண்டியதில்லை. நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கலாங்கிறது வேல்யூஸோட மட்டும் நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஓகே, நாளைக்கு மார்க்கெட் பத்தி பார்த்துருவோம். இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு அப்சைட்ல தான் இருந்திருக்காரு. ஒரு பெரிய ரேலிக்கு அப்புறம் எகெயின் வந்து மார்க்கெட் வந்து கேப் அப்போ ஓப்பன் ஆனாலும் ஃபர்தரா வந்து திருப்பி அதே பிரைஸுக்கு வந்து மார்க்கெட் எடுத்துட்டு போனாரு அப்படிங்கிறத இன்னைக்கு நடந்த மார்க்கெட்டு. யாரெல்லாம் வந்து கால் ஆப்ஷனை பொறுமையா ஹேண்டில் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நல்ல ப்ராஃபிட், டிசிப்ளினான ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். நல்ல ப்ராஃபிட்னா இங்க பெரிய வால்யூமே இல்லை. ஸோ அதனால வந்து சரியான நேரம் பார்த்து வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல கிரெடிட் கிடைச்சிருக்கலாம். ஓகே, பார்ப்போம். நான் கொடுத்திருந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வேல்யூ செக் பண்ணிடலாங்க. நான் இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு கொடுத்திருந்தது 25,900 காலு. பர்டிகுலரா வந்து 95 ருபீஸ்க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப்சைட்ல இருக்குன்னு சொல்லியிருப்பேன் லாஸ்ட் வீடியோல. அது எக்ஸாக்டா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். 96 தான் அதனுடைய லோங்க. சரிங்களா? நான் இது வந்து ஃப்ரைடே, நான் நேத்து சண்டே மார்னிங் தான் அப்டேட் பண்ணேன். நான் கொஞ்சம் சிட்டிங்ல உட்கார முடியல, அதனால லேட்டா தான் அப்டேட் பண்ணேன். இப்போ எனக்கு இந்த டேட்டாங்கிறது ஒரு சிம்பிளான விஷயங்க, அதனால இது ஈஸியா எடுத்துட்டு போயிடலாம். அதனாலதான் நான் இந்த வேல்யூ மட்டும்தான் இனிமேல் நான் கொடுக்க போறேன். இதுவே உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரைக்குக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே அதுவே வந்து கொடுத்துரும். சரிங்களா? நீங்க வந்து போய் இந்த விலைக்கு மேல போனா அந்த விலைக்கு மேல போனா அப்படின்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் பிரைஸுக்கே வந்து இதுதான் உங்களுக்கு ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புறேன். இது உங்களுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாத்தீங்க அப்படின்னா நீங்க இந்த பிரைஸுக்கு கீழே ஒருவேளை எந்த இடத்துல என்டர் ஆனீங்கனாலும் அதுக்கு கீழே மிட் பாயிண்ட்டை நீங்களே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே போனா ஒரு 6 பாயிண்ட்ல வெளியில போக கத்துக்கோங்க. அது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. எனக்கு தெரிஞ்சு யாரு எதை கொடுத்தாலும் யூடியூப்ல வாங்காதீங்க. இது வந்து நான் வந்து ஒரு ட்ரெண்ட் அனலைசிஸ்க்காக மட்டும்தான் நான் தரேன். இது ஓப்பனா நான் இதுல எல்லாத்தையுமே நான் கொடுத்துட்றேன். இதுக்கு மேல உங்களுக்கு வேற எந்த வேல்யூஸுமே தேவைப்படாது அப்படின்னு நான் நம்புறேன். இது எப்படி அழகா வேலை செஞ்சிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னைக்கு பார்த்திருந்தாலே புரிஞ்சிருக்கும். 95க்கு மேல எப்பவுமே ஒரு விலைக்கு கீழே இந்த மாதிரி ஸ்பைக் விட்டு மேல க்ளோஸ் வைக்கும்போது தாராளமா நீங்க எடுக்கலாம். புரியுதுங்களா? இதை நீங்க 3 மினிட் கேண்டில் கன்வெர்ட் பண்ணீங்க இன்னும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா 5 மினிட்ஸ்ல இந்த டேட்டாலாம் வந்து உங்களுக்கு புரியாது. 3 மினிட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் வந்து கிளாரிட்டி அதிகமா இருக்கும். இன்னைக்கு படி மார்க்கெட்டு அப்சைட்ல இருக்கும் அப்படிங்கிறத இந்த வேல்யூ உங்களுக்கு கரெக்டா கொடுத்துருக்கும்னு நான் நம்புறேன். யாரெல்லாம் பொறுமையா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த விலை வரும்பொழுது நீங்க முடிவு எடுத்திருக்கலாம். நான் சொன்ன அத்தனை 126 ஒரு டார்கெட் சொன்னேன், அடுத்தது 148 சொன்னேன், அடுத்தது 160 அதுக்கு மேலேயுமே இருக்கு. பட் அந்த அளவுக்கு வால்யூம் இல்லைங்க இன்னைக்கு மார்க்கெட்ல. ஏன்னா ஆப்போசிட்ல இருக்கக்கூடியவருக்கு நான் வந்து கண்டிப்பா சொல்லியிருப்பேன், இந்த பிரைஸ் அவருக்கு விட்டு கொடுத்தா மட்டும்தான் ஃபர்தரா வந்து அப்சைடு போயிருக்க வாய்ப்பு உண்டு. நான் சொல்லியிருப்பேன் புதன்கிழமை லோ வந்து 85க்கு கீழேனாலே மார்க்கெட்னால மேல போக வாய்ப்பு இல்லைங்க அப்படிங்கறத நான் சொல்லிட்டேன். ஏன்னா வந்து 85ங்கிறது புதன்கிழமை வியாழக்கிழமை மார்க்கெட்டுடைய லோங்க. ஸோ நான் அதை பேஸ் பண்ணியே நான் சொல்லிட்டேன். நீங்க சார்ட் எடுத்து செக் பண்ணி பாருங்க. என்னோட வீடியோவையும் நீங்க செக் பண்ணீங்கன்னா தெரியும். 85க்கு மேல போய் வந்தா மட்டும்தான் இவரால வந்து இந்த டார்கெட்ல அடிக்க முடியும் அப்படின்னு சொன்னேன். அவர் அந்த 85க்கு கீழேயே மேல எந்திரிக்க முடியல. அங்கிருந்து ஃபர்தரா டவுன் தான் ஆனாரு புட் சைடு. சரிங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு கிளாரிட்டி இன்னும் அதிகமா இருக்கும்னு நான் நம்புறேன். பார்த்துக்கலாம். ஸ்டே ஆன் வேல்யூஸ் மட்டும்தாங்க. இதை வந்து நீங்க யூஸ் பண்ணி எந்த இடத்துலயும் நீங்க வந்து தவறு செய்யாம பார்த்துக்கோங்க. சரிங்களா? எனக்கு தேவை நீங்க வந்து மிஸ்டேக் பண்ணாம ட்ரேட் பண்ணணும். அதுக்கு உங்களுக்கு என்ன உதவி பண்ணலாம் அதுக்கு தான் நம்ம பண்றோம். அதனால வந்து இதை நீங்க கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா?
ஓகே. இன்னைக்கு நாளைக்கு மார்க்கெட் பார்த்துடலாங்க. இது க்ரூட் ஆயில் லெவல் எடுத்திருந்தேன். யாராவது தேவைப்பட்டா எடுத்துக்கோங்க. 5300 காலும் புட்டு எடுத்திருப்பேன். அதுல வந்து யார் ஒருத்தர் 42க்கு மேல சஸ்டெயின் ஆகுறாரோ அவர் தான் மார்க்கெட். அது எவ்வளவு தூரம் போனாலும் அந்த இடத்துக்கு வந்து தான் முடிவு எடுக்கிறாருன்னா பார்த்துக்கோங்களேன். ஸ்டே ஆன் வேல்யூஸ். இது லைவ் மார்க்கெட் ஓடிட்டு இருக்குங்க. இது தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணுங்க போதும். சரிங்களா? அதனால வந்து தேவைப்படுறவங்க எடுத்துக்கோங்க. ஓகே, நம்ம நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கலாங்கிறத பார்த்துருவோம். மார்க்கெட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்க இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணீங்கன்னா 26,014ல மார்க்கெட் இருக்குங்க. ஆனா வந்து இன்னும் வந்து இன்னைக்கு போனது வால்யூம் அதிகமா இல்லை. இது வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனா 25,990க்கு கீழே க்ளோஸ் வைக்கும்போது க்ளோஸ் கிடைக்கும் போதே வந்து ஃபர்தரா டவுன் ஆக வாய்ப்புகள் அதிகமா தெரிகிறது. ஏன்னா வால்யூம் இல்லாம மேல ரொம்ப தூரம் போயிட்டே இருக்காங்க. அப்படி அப்சைடு போற மாதிரி இருந்தா 26,088 அப்படிங்கிறது டார்கெட்டா இருக்குங்க. இதுக்கு நீங்களே வந்து மிட் பாயிண்ட் வேணா போட்டுக்கோங்க. 25,990 பிளஸ் வந்து 26,088 ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா மிட் பாயிண்ட் கிடைக்கும். இந்த மிட் பாயிண்டையும் நீங்களே ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த பிரைஸுக்கு மேல மார்க்கெட் அப்சைடு போகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் 26,088 இருக்க வாய்ப்புகள் உண்டு. அதர்வைஸ் டவுன் ஆகும் பொழுது பார்த்துக்கலாம். ஆனா பார்த்துக்கலாம். சரிங்களா? இந்த கேண்டிலுக்கு அதாவது இந்த வேல்யூ நாளைக்கு முக்கியமான ஆக்ட் ஆகுங்க. 25,990 அப்படிங்கிறது முக்கியமான விலையா செயல்படும். அதே போல நாளைக்கு மார்க்கெட்டுடைய ரேஞ்ச் அப்படிங்கிறது 31 பாயிண்ட்ஸ்ங்க. புரியுதுங்களா? ஓப்பன் பிரைஸ் வந்து பிளாக் கலர் உங்களுக்கு பிடிச்ச கலர்ல வச்சுக்கோங்க. நான் அதை யூஸ் பண்றேன். ஓப்பன் பிரைஸ்ல இருந்து நீங்க வந்து பை அபோங்கிறது 31 பாயிண்ட்டுக்கு மேல போனா பை அபோங்க. செல் பிலோங்கிறது 31 பாயிண்ட்களுக்கு கீழே போனா செல் பிலோ. அதுக்கு மேல 3 ரெசிஸ்டன்ஸ் நீங்களே ஆட் பண்ணிக்கோங்க. 31 பாயிண்ட்ங்கிற ரேஷியோல. அதே மாதிரி 31 பாயிண்ட் கீழே 3 சப்போர்ட் எடுத்துக்கோங்க. இதுவே போதுமானது மார்க்கெட்டுக்கு. மார்க்கெட்டை ரொம்ப சிம்பிளா கவனிங்க. அதர்வைஸ் வந்து நீங்க மார்க்கெட்ல எப்பவுமே வேல்யூஸோட மட்டும் மூவ் பண்ணுங்க. மார்க்கெட் எந்த நியூஸோ அல்லது நான் சொல்றதையோ அல்லது யார் சொல்றதையும் மார்க்கெட் ஏற்க போறது இல்லைன்னு நமக்கு தெரியும். ஸோ ஸ்டே ஆன் வேல்யூஸ் மட்டும்தாங்க. சரிங்களா? மார்க்கெட் வந்து புல்லிஷாவே காமிச்சிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கவனமா செயல்படுங்க. எதுவா இருந்தாலும் வேல்யூஸோட மூவ் பண்ணுங்க. நாளைக்கு எக்ஸ்பைரி எதா இருந்தாலும் சரி ஒரு 6 பாயிண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச வேல்யூல என்டர் ஆகுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச சப்போர்ட் வேல்யூ கிடைச்சா என்டர் ஆகுங்க. ஆனா 6 பாயிண்ட் எஸ்எல்ல தயவு செய்து வெளியில வர கத்துக்கோங்க. ஹோல்டு பண்ணாதீங்க தயவு செய்து. சரிங்களா? இன்னைக்கு மாதிரி மார்க்கெட் வந்து இது எப்படி நடந்துக்குதுன்னு நானும் பார்த்துட்டே இருப்போம். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து ஸ்டார்டிங்லயே மேல போனாருன்னா போயிட்டே இருப்பாரு. கீழே வந்தாருன்னா வந்துட்டே இருப்பாரு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையா இருந்து கால் சைடு மேல கொண்டு போயிருக்காரு. நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே மார்க்கெட்டை 9-10க்குள்ளேயே முடிச்சிருவாங்க. அதர்வைஸ் போட்டு பார்த்தீங்கன்னா ப்ரீமியத்தை கரைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் சரிங்க, மார்க்கெட்டை வேல்யூஸோட மட்டும் மூவ் பண்ணுங்க. எந்த விலை வந்தால் நம்ம முடிவெடுக்கணுங்கிற விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க. இதுவே போதுமானது. சரிங்களா? ஓகே, நான் கொடுக்குற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கொடுத்துறேங்க. 25,950 கால் 90 ருபீஸ்க்கு மேல இருந்தா மார்க்கெட் வந்து அப்சைட்ல இருக்குங்கிறத இண்டிகேட் பண்ணுது. அதுவே 26,100 புட்டு வந்து 140 ருபீஸ்க்கு மேல சஸ்டெயின் ஆயிட்டாரு அப்படின்னா மார்க்கெட் வந்து டவுன் சைட்ல இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுது. சரிங்களா? இதுக்கு தேவையான ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பிரீமியம்க்கு தேவையான உங்களுக்கு ஏதாவது ஃபுல் ஸ்க்ரீன்ல வைக்கிறேன். நீங்க வேணும்னா வேல்யூஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஏன்னா வேல்யூஸ் நீங்க பார்த்தீங்கன்னா தான் அதுல கிளாரிட்டி கிடைக்கும். அதாவது வந்து இந்த கால் ஆப்ஷன் பிரீமியம் ஆனது 25,950 கால் ஆப்ஷன் பிரீமியம் ஆனது ஃபர்தரா வந்து 68 ரூபாய் 80 காசுக்கு கீழே இறங்கிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா இவர் இன்வாலிட் ஆயிருப்பாரு அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி 104 வேல்யூ படி 82 ரூபாய்ங்கிறத எடுத்துக்கோங்க. 89க்கு கீழே இருந்தாலே மார்க்கெட்டு கண்டிப்பா வந்து 89க்கு கீழே இறங்கிட்டாருன்னா மார்க்கெட் டவுன் சைட்ல போயிடும். அதை கவனிச்சுக்கோங்க. இந்த 89 சரியான விலையா ஆக்ட் ஆகும். அந்த விலைக்கு மேல இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் அப்சைட்ல தான் இருப்பார். அதை நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒருவேளை மார்க்கெட்டு நாளைக்கும் கேப் அப்போ ஓபன் ஆகுறாரு அப்படின்னா இந்த 123 டெஸ்ட் பண்ணக்கூடாது. க்ளோஸ் வச்சு ப்ராப்பரா மேல போனா மட்டும் 151ங்கிற டார்கெட் வரைக்கும் போகலாங்க. 144 அண்ட் 151 வரைக்கும் போகலாம்.
அங்க வரும் பொழுது புட் ஆப்ஷன் என்ன பிரைஸ் கிடைக்குதுன்னு ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணுங்க. சரிங்களா? இந்த பிரைசஸ் எல்லாம் நீங்க வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு உதவியா இருக்கும். நாளைக்கு நீங்க வேல்யூஸோட மூவ் பண்ணுங்க. சரிங்களா? எப்பவுமே வந்து நான் இந்த 89க்காக மட்டும்தான் நான் இந்த வேல்யூஸ் கொடுக்குறேன். நீங்க இதை மட்டும் ட்ரை பண்ணுங்க. மற்ற எல்லா வேல்யூ எடுத்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சரிங்களா? ஓகே, நான் இதே வந்து இதுல காமிச்சிடறேன். புட் ஆப்ஷன் பார்த்துடலாங்க. புட் ஆப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம். புட் ஆப்ஷன் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 2 சார்ட் புட் ஆப்ஷனோடது உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா, இப்ப வந்து 115 ரூபாயில இருக்காரு. இந்த நாளைக்கு எப்படி நடக்க வாய்ப்பு இருக்கலாம் அப்படிங்கறத நான் சொல்றேன். இந்த 92 ருபீஸ்ங்கிறது முக்கியமான விலையா நாளைக்கு செயல்படுங்க. 92 அப்படிங்கிற பிரைஸ். அப்படி இல்லை அப்படின்னா அந்த 92 உடைச்சா டைரக்டா கீழே இறங்கலாம். 92 வரும்போது உங்களுக்கு முடிவெடுங்க. இது 140க்கு மேல சஸ்டெயின் பண்ணிட்டாரு அப்படின்னா மார்க்கெட் டவுன் சைடுல இருக்குங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதனுடைய டார்கெட் ரொம்ப பெருசா இருக்கும். அதையும் சொல்லிட்டேன். சரிங்களா? அதனால வந்து இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் பிரீமியத்தை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம்னு நீங்க இந்த விலை வரும்போது முடிவெடுங்க. சரிங்களா? அதுவே 92க்கு கீழே இறங்கிட்டாருன்னா ஃபர்தரா வந்து புட்டு கீழே இறங்கிடுவாரு. அதை கவனிச்சுக்கோங்க. அப்ப கால் வந்து 123க்கு மேல சஸ்டெயின் ஆகி மேல போக ஆரம்பிச்சிருவாரு. அதனால வந்து அந்த விலை வரும்போது முடிவு எடுத்துக்கோங்க. சரிங்களா? இந்த பிரைஸ் வேணும்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்களுடைய உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து இந்த விலைக்காக மட்டும்தான் நான் இதை கொடுக்குறேன். 140 மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அதுவே போதுமானது. ஆனா இது அப்படியே தான் நாளைக்கு மார்னிங், நாளைக்கு ஈவினிங் நம்ம இந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல டீல் பண்ண போறோம். சரிங்களா? டிஸ்கஸ் பண்ணும்போது அதை பத்தி நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? அதனால ஸ்டே ஆன் வேல்யூஸ் மட்டுங்க. வேல்யூஸோட மட்டும் மூவ் பண்ணுங்க. அதர்வைஸ் வந்து யாரு எது சொன்னாலும் மார்க்கெட்ல நீங்க ஓனா டெரைவ் பண்ண கத்துக்கோங்க. எந்த விஷயமா இருந்தாலும். சரிங்களா? நானே சொன்னாலும் அக்செப்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சா இங்க ட்ரேட் பண்ணணும். சரிங்களா? அது மாதிரிதான் மார்க்கெட்ல நமக்கு தெரிஞ்சா ட்ரேட் பண்ணணுமே தவிர ஒருத்தருடைய அதாவது அறிவுறுத்தலின் பேர்ல தயவு செய்து எந்த கால்ஸோ இந்த பிரைஸ் வந்ததுன்னா அங்க என்ன ரியாக்ட் ஆகுதுன்னு மட்டும் கவனிங்க. போதுமானது. சரிங்களா? ஓகே, வேற ஏதாவது தகவல் தேவைன்னா 9842088858ங்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.